நடிகர் விஜய் பத்தின செய்திகள் தான் இப்போ சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே அதிகமா பேசப்பட்டுட்டு வருது. ஒரு பக்கம் அரசியல் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் சினிமா, இன்னொரு பக்கம் குடும்ப பிரச்சனை. இத பத்தி தான் விவாதங்கள் அதிகமா எழுந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் விஜய் கூட விஜய்க்கு நெருக்கமா இருந்த ஒருத்தர் அவரை பத்தின ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் ஒரு டைம்ல ஒரு விஷயத்த தாங்கிக்க முடியாம ரொம்பவே அழுதுருக்காரு. விஜய சமாதானம் பண்ணியுமே அவர் கேட்காததுனால அவரோட அப்பா சந்திரசேகர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். விஜயோட அப்பா சந்திரசேகர் இயக்குனரா இருந்தப்போ விஜய் அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவாராம். அப்படி அவர் போகும்போது அவருக்குமே நடிப்புல ஆர்வம் வந்திருக்கு. இத அவரோட அப்பா கிட்டயுமே சொல்லியிருக்காரு. ஒரு டைம்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு படிப்புலாம் வேண்டாம், நான் நடிக்கிறதுக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவரோட அப்பா கிட்டவே சொல்லியிருக்காரு. இத சந்திரசேகருமே பேட்டிகள்ல நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் சந்திரசேகர் மட்டும் சொல்லல, விஜயுமே ஆரம்ப காலகட்ட சினிமாக்கள்ல எப்படி உள்ள வந்தேன் அப்படின்றத அவருமே சொல்லியிருக்காரு. என்னன்னா விஜய்க்கு காலேஜ்ல அட்மிஷன் போட போனப்போ எனக்கு படிப்பே வேண்டாம், இதை ஓரம் கட்டிட்டு நான் நடிக்கிறதுக்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவரோட அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட அப்பாவுமே தன்னோட பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக விஜய் சினிமாவுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய உதவிகளை சந்திரசேகர் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிதான் விஜய் வச்சு அவர் முதன்முறையா ஒரு படத்தை இயக்கி இருந்தாரு. அந்த படம் நாளைய தீர்ப்பு. இந்த படம் வெளியானப்போ எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. குறிப்பா விஜய் இந்த படம் வெளியானப்போ யார் யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாராம். ஆனா நாளைய தீர்ப்பு படம் வெளியானப்போ அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் இப்போ ஒரு தளபதியா, இளைய தளபதியா, மக்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகரா வலம் வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம விஜய தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம வீட்டுல ஒரு அண்ணனா நினைச்சுதான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நாளைய தீர்ப்பு படம் வெளியானப்போ நிறைய விமர்சனங்கள் தான் விஜய் மேல வந்துச்சு. இதெல்லாம் ஒரு நடிப்பா, இந்த மூஞ்செல்லாம் ஒரு நடிகனா அப்படின்ற மாதிரிதான் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. சொல்ல போனா விஜயோட நடிப்பையும் அவரோட அழகையும் வச்சுதான் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு பத்திரிகையில இந்த தகரட்டப்பா மூஞ்சி நடிக்கிறேன்னு யாரு கேட்டா, இந்த மூஞ்சு பாக்குறதுக்கு நாங்க பணத்தை செலவழிக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்தாளர் எழுதிட்டாரு. அந்த எழுத்தாளர் வேற யாருமே இல்ல, சுஜாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட முன்னாள் மேனேஜர் பி.டி. செல்வகுமார் சொல்லியிருக்காரு. இதை ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. விஜய்க்கு மேனேஜரா இருந்த பி.டி. செல்வகுமார் இந்த விஷயத்த ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. என்னன்னா அந்த டைம்ல விமர்சனங்கள் நிறைய வந்தப்போ இந்த சுஜாதா அவங்க எழுத்தாளர் இந்த மாதிரி ஒரு எழுதி போட்டுட்டாங்க போல. இதை பார்த்த விஜய்க்கு ரொம்பவே கோபம் வந்துடுச்சான். உடனே ரூமுக்குள்ள போயிட்டு ரொம்பவே அழுதாராம். உடனே விஜயோட அப்பாவும் அம்மாவும் விஜயை தேத்த போறாங்களாம். ஆனா விஜயால அதை தாங்கிக்கவே முடியலையாம். இப்படி எழுதிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏங்கி எழுதிக்கிட்டே இருந்தாராம். அந்த டைம்ல சந்திரசேகர் தன்னோட பையனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாராம். விஜயோட ஆசை என்னவா இருந்தாலுமே அதை நிறைவேற்றி கொடுப்பாராம். அப்போ விஜய் அழுததை சந்திரசேகர் அடந்து தாங்கிக்க முடியல. உடனே பி.டி. செல்வகுமாருக்கு போன் பண்ணிட்டு எனக்கு உடனே அந்த ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பி.டி. செல்வகுமாரை கூப்பிட்டுட்டு அந்த ஆபீஸ்க்கு போயிருக்காங்க. அந்த ஆபீஸ்க்கு போன உடனேயே சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் பையனை பத்தி தப்பா எழுதுனது யாரு, யாரா இருந்தாலும் அவங்களோட கையை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு கூட போயிருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆதங்கமா பேசியிருக்காரு. உடனே அங்க இருந்து எல்லாருமே பயந்துருக்காங்க. சொல்ல போனா அந்த எழுத்தாளருமே ரொம்பவே பயந்து போயிட்டாராம். உடனே நிலைமை ரொம்பவே வேற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பி.டி. செல்வகுமார் சந்திரசேகரை ரொம்பவே சமாதானப்படுத்தி அதுக்கப்புறமா ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டாரு. இதுக்கப்புறமா அந்த ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் உங்க பையனை பத்தி நல்ல விதமாவும் எழுத மாட்டோம், கெட்ட விதமாவும் எழுதவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சந்திரசேகர் அந்த இடத்தை விட்டு வந்திருக்காரு. இப்படி அந்த விஜயோட ஆரம்ப காலகட்ட சினிமாக்கள்ல விஜய்க்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்தது யாருன்னு கேட்டா கண்டிப்பா அவரோட அப்பா சந்திரசேகர் மட்டும்தான். இதுக்கப்புறமா விஜய்க்கு அடுத்தடுத்து படங்கள் நடிச்சாலுமே சரியா ஓடல. விஜய்க்கான ஒரு ரசிகர்கள் பட்டாளம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரவே இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் விஜய ஒரு முன்னணி நடிகரா கொண்டு வர்றதுக்காக சந்திரசேகர் என்ன பண்ணார் அப்படின்னா, சந்திரசேகர் கேப்டன் விஜயகாந்த் கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா தான் அவருமே படம் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தான் விஜயோட படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சு கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா தான் விஜய்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பாத்துக்கிட்டோம்னா கேப்டன் விஜயகாந்த் மத்த ஒரு வேற வளர்ந்து வரக்கூடிய ஹீரோக்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அவங்களோட படங்கள்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு கொடுத்து
அந்த படத்தை ஹிட் ஆக்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி விஜய்க்குமே இவர் பண்ணதுனால விஜய்க்கோட முகங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அடுத்தடுத்து விஜய்க்கு வந்து வெற்றி படங்கள் வர ஆரம்பிச்சு விஜயுமே ஒரு ஸ்டாரா வர ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே இளைய தளபதி அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இப்போ ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா விஜயோட சினிமா வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டதே அவருடைய அப்பா சந்திரசேகர் தான். இப்போ ஆனா விஜய் வந்து அவரோட அப்பாவை வந்து ஒதுக்கி வச்சுட்டாரு. ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே விஜய் வந்து வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவருக்கு உறுதுணையா இருந்து அவரோட தோல்வியை சந்திக்கும் போதெல்லாம் அவருக்கு துணையா இருந்தது ஃபுல்லாவே சந்திரசேகர் தான். சொல்ல போனா தன்னோட சொத்துக்களை வித்து கூட விஜயோட படங்களுக்காக செலவு பண்ணாரு சந்திரசேகர். ஆனா இப்ப வந்து சந்திரசேகரை விஜய் வந்து கலட்டி விட்டுட்டு அப்பாவை கூட பக்கத்துல வச்சுக்காம இருக்காரு. இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா, விஜய் ஒரு வளர்ச்சி அடைறதுக்கு அப்போ வந்து உதவுனது சந்திரசேகர். சொல்ல போனா விஜய்க்கு ஹீரோவா இருந்ததே அவரோட அப்பா தான். விஜயோட வாழ்க்கையில ஒரு ஹீரோவா இருந்ததே அப்பா தான். இப்போ ஆனா விஜய் அவரோட பையனுக்கு எதுவுமே பண்ணல. விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் வந்துட்டு இப்ப வந்து சினிமாவுக்கு வந்திருக்காரு, இயக்குனரா அறிமுகமாகிறாரு. ஆனா விஜய் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆரம்ப காலகட்டத்துல விஜய்க்கு அவரோட அப்பா ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்திருக்காரு. ஆனா விஜய் தன்னோட பையனுக்கு கூட உதவி பண்ணல அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து பிடி செல்வகுமார் வந்து முன் வச்சிருக்காரு. என்னன்னா காலமா அதிகமா பிடி செல்வகுமார் தான் விஜய்க்கு வந்து மேனேஜரா இருந்திருக்காரு. ஒரு காலகட்டத்துல தனக்கு நெருக்கமா இருந்தவங்க, உண்மையா இருந்தவங்க எல்லாத்தையுமே விஜய் ஒதுக்கி வச்சுட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுல முக்கியமா பிடி செல்வகுமார் அவர்களை வந்து ஒதுக்கி வச்சதை வந்து கொஞ்சம் நிறைய பேர் வந்து விமர்சனமா பேசினாங்க. இப்போ அந்த பிடி செல்வகுமார் அவர்களே வந்து பேட்டிகள்ல விஜய் பத்திர நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராரு. அது அவர் தான் இப்போ இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது விஜய்க்கு வந்து அவரோட அப்பா ஹெல்ப் பண்ண மாதிரி விஜய் அவரோட பையனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. தன்னோட பையன் வந்து சினிமாவுக்கு வரான்ற உடனே எந்த விஷயத்தையும் பண்ணவே இல்லை, ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவரோட பையன் தன்னோட சொந்த முயற்சியாலதான் இப்ப படத்தை இயக்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ தன்னோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமா இருந்த தன்னோட அப்பாவையே விஜய் ஒதுக்கிட்டார் அப்படின்றதுதான் இதுல பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. சோ குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே கண்டிப்பா யாருமே அப்பா அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா விஜய் தன்னோட அப்பா அம்மா மட்டும் இல்ல குடும்பத்தையே ஒதுக்கி வச்சிருக்காரு அப்படின்றதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பேசப்பட்டு இருக்கு. வரக்கூடிய தேர்தலையும் விஜய் சந்திக்க இருக்காரு. சோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில விஜயை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள், நிறைய விமர்சனங்கள் பேசப்பட்டுட்டு வருது. சோ இதெல்லாம் தாண்டி விஜய் என்ன பண்ண போறாரு, இப்படி அவரை பத்தி வரக்கூடிய விமர்சனங்களுக்கு விஜய் என்ன சொல்ல போறாரு அப்படின்றது தெரியவும் இல்லை. ஏன்னா அவரை பத்தின விமர்சனங்கள் வரும்போது கண்டிப்பா விஜய் வந்து எதுவுமே பதில் கொடுக்க மாட்டாரு. அதை பத்தி எதுவுமே பேசாம அவர் பட்டு மூவ் ஆன் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஆரம்ப காலகட்டத்துல விஜய்க்கு அவரோட அப்பா ஹெல்ப் பண்ண மாதிரி விஜய் அவரோட பையனுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ற விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.